வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நாம இங்கிலீஷ் பேசிக்ஸ் சீரியஸ்ல எட் another எபிசோட் பார்க்க இருக்கிறோம். வாங்க சீக்கிரம் உள்ள போலாம். வெல்கம் டு எப்படி. இந்த 4 part சீரியஸ்ல இங்கிலீஷ்ல ஓவர் யூஸ்ட் வேர்டான வெறியை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க. ஸோ அந்த பைக்கு நல்ல ஸ்மூதா போகும் அப்படின்னு சொல்லுவோம், நல்ல வெரி ஸ்மூதா போகும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த வெரி ஸ்மூத்னு சொல்றதுக்கு பதில் ஸ்லீக்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸ்லீக். இப்போ கொஞ்சம் நாத்தம் அடிக்குது, அது கொஞ்சம் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லலாம். இது பயங்கரமா தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பென நாத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அந்த பென நாத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பஞ்சன்ட் அப்படி ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவோம்ல, பஞ்சன்ட். ஸோ இட்ஸ் பஞ்சன்ட் அப்படி. அந்த ஸ்மெல் பஞ்சன்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஸ்மெல்லி, அதான் பஞ்சன்ட் அப்படிம்போம். இப்போ ஒரு பையன் கொஞ்சம் புத்திசாலி அப்படின்னு சொல்லும்போது ஸ்மார்ட்டும்போம். ஆமா, அதி புத்திசாலி அப்படிங்கும்போது இன்டெலிஜென்ட். ஸோ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதுல இருந்தா இன்டெலிஜென்ஸ் வருது. ஸோ ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட்னு சொல்றதுக்கு பதில் இன்டெலிஜென்ட் நம்ம சொல்லி பழகலாம். அடுத்த வார்த்தை சின்னதா இருக்கு, அது ரொம்பவும் சின்னதா இருக்கு அப்படிங்கும்போது டைனி. இட்ஸ் டைனி, அது ரொம்பவும் பொடிசு. இப்போ ஒரு பேஸ் அப்படி மெல்ல போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்துருந்தோம்னா ரொம்ப ஸ்லோவா டல் அடிச்சு அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்போ அதை வெரி ஸ்லோ அப்படின்னு சொல்றது ஸ்லக்கிஷ். ஸ்லக்கிஷ். இப்போ அடுத்து ஐ ஃபீல் ஸ்லீப்பி, எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ ரொம்பவும் தூக்கம் வர்ற மாதிரி, அப்படி டயர்டா அப்படி மந்தம் பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல லெத்தாஜிக். லெத்தாஜிக் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியா ஸ்கில்ஃபுல், அவனுக்கு நிறைய திறமை இருக்கு, அப்போ அவனை நம்பி நம்ம இது பண்ணலாம், விட்டுறலாம், அவன் அவன் நமக்கு பண்ணி கொடுத்துருவான் இந்த விஷயத்த அப்படின்னு சொன்னா ஹி இஸ் வெரி ஸ்கில்ஃபுல், அதனால அவன் பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னா. ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா சீசன்ட். ஹி இஸ் அ சீசன்ட் கேம்பெயினர் அப்படிம்போம். ஹி இஸ் அ சீசன்ட் கேம்பெயினர் அப்படின்னா அவனுக்கு அவன் அவன்கிட்ட விட்டா போதும், அவன் அதை பண்ணி முடிச்சிருவான். ஸோ பிகாஸ் ஹி இஸ் சோ டேலண்டட், ஹி இஸ் சோ ஸ்கில்ஃபுல் தட் லைக் he can all he have to do is like okay இத பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா அவன் பண்ணிடுவான். ஏன்னா he is a seasoned campaigner. ஸோ ஒரு கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் பார்க்குறோம், அது சிம்பிளா இருக்கு, இல்லைன்னா வெரி வெரி சிம்பிளா இருக்கு அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல ஒரு சின்ன வார்த்தை இருக்கு, பிளெயின். ஸோ பிளெயின் அது நமக்கு பரிச்சயமான ஒன்று தான். அடுத்தது சில்லி. சில்லிங்கிறது கொஞ்சம் ஏதோ மிஸ்டேக், சில்லி மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவோம். அதே வெரி வெரி சில்லி அப்படி மிஸ்டேக் அப்படின்னு சொல்லும்போது ஃபூலிஷ். இட்ஸ் அ ஃபூலிஷ் அப்படி மிஸ்டேக் அப்படின்னு, ஆர் இட் இஸ் ஃபூலிஷ் ஆன் இஸ் பார்ட் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஷை. இப்போ ஒருத்தங்க கொஞ்சம் ஷையா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ப நிறைய ரொம்ப ஷையா இருக்கான் அப்படிங்கிறது டிமிட். ஹி இஸ் டிமிட் அப்படிம்போம். ஒரு ஒரு ஸ்பீச் நம்ம பார்க்குறோம், அது குட்டியா இருக்கு. இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் இது 10 நிமிஷம் பேசுவாருன்னு சொல்லிட்டு, அது 5 நிமிஷத்துலயே முடிச்சிட்டாருன்னா அப்போ நம்ம வெரி ஷார்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலா இங்கிலீஷ்ல இட் வாஸ் பிரீஃப். இட் வாஸ் பிரீஃப். பிரீஃப் அதாவது வெரி ஷார்ட்டுக்கு பதிலா பிரீஃப். இப்போ நல்லா இப்போ கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா நியூ பால் முதல்ல எடுத்துருக்கணும், பலன்னு இருக்கும். அது சின்ன வயசுல எல்லாரும் விளையாடுறவங்களுக்கு அது தெரியும். அந்த புது பாலோட ஸ்மெல்லும் அந்த அந்த பலன்னு இருக்கிறது ஷைன் இருக்குல்ல, அது எவ்வளோக்கு எவ்வளோ ஷைனா இருக்கிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஓப்பனிங் பவுலர்ஸ்க்குலாம் அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது ஷைனி, அதாவது வெரி ஷைனி. அது கிளீமிங். கிளீமிங் அதான் வெரி ஷைனின்னு சொல்லாம கிளீமிங் சொல்லலாம். கடைசி
இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் அடிபட்டாரு, அவர் சீரியஸா இருக்காரு, இல்ல ரொம்ப சீரியஸா இருக்காருன்னா இட்ஸ் கிரேவ், ஹி இஸ் இன் கிரேவ் டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கிரேவ். அதான் வெரி சீரியஸ். ஸோ நைட்டு 11 மணி 12 மணி வாக்கில் நம்ம இருட்டில் நடந்து போனால் வந்து கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கும். அதே 12 மணி வாக்கில் ஒரு கல்லறை பக்கத்தில் செமெட்ரி பக்கத்தில் போகிறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ வெரி வெரி ஸ்கேரி. அது வந்து நம்ம சில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சில்லிங், நம்ம தண்டுவடத்தில் என்னமோ ஒரு ஷட்டுன்னு பட்ட மாதிரி இருக்கும், அதான் சில்லிங். ஸோ நம்ம அந்த பயம் வந்து வெரி ஸ்கேட், அந்த பயம் அது வந்து வெரி ஸ்கேடுங்கிறத வந்து ஐம் பெட்ரிஃபைட், அதாவது வெரி ஸ்கேடுன்னு சொல்றப்ப நான் ரொம்ப பயப்படுறேன் அதை பார்த்து அப்படின்னு சொல்றதுக்கு பதில் வந்து ஐம் பெட்ரிஃபைட். இப்போ கொஞ்சம் துக்கத்துல இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு பென்சிலை தொலைச்சிட்டோம்னா அது ஒரு துக்கம் சொல்ல முடியாது, ஒரு கொஞ்சம் ஒரு 100 ரூபாயை தொலைச்சிட்டோம்னா ஒரு நம்ம கொஞ்சம் ஒரு துக்கத்துல இருப்போம். இதே இது நம்ம லைஃப் சேவிங் அவ்வளோத்தையும் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து வெரி வெரி சேட், அது வந்து சாரோஃபுல். அதே இது வந்து யாரையா இழந்திருப்போம், ஒரு தூரத்துல உள்ள யாராவது தெரிஞ்சவங்கள இழந்திருப்போம், நம்ம சேடா இருப்போம். அதே இது ஒரு நெருங்கிய உறவினரை நம்ம இழந்திருக்கும் போது வந்து சாரோஃபுல். அதான் வந்து வெரி சேடுங்கிறதுக்குள்ள சிம்பிள் இங்கிலீஷ் ஒரு வேர்டு வந்து சாரோஃபுல். அப்புறம் வந்து நம்ம வந்து இதுல வந்து இந்த வண்டியில இல்லாட்டினா இந்த வீட்டில் நம்ம ஜாமான் வைக்கிறதுக்கு வந்து இடம் இருக்குங்கிறது, அப்போ ரூமிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நிறைய ரூம் இருக்கு அப்படிங்கிற, இடம் இருக்குங்கிறது வந்து ஸோ வெரி ரூமி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதில் இட் இஸ் ஸ்பேஷியஸ், மை கார் இஸ் ஸ்பேஷியஸ், இல்லாட்டினா மை ஹவுஸ் இஸ் ஸ்பேஷியஸ். எத்தனை பேர்னாலும் வாங்க, நான் வந்து அக்கமடேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஸ்பேஷியஸ். அடுத்தது வந்து இப்போ நம்ம கொடைக்கானலுக்கு நம்ம மேலே போகிறோம், அப்போ வந்து நைட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இட்ஸ் வெரி ரிஸ்கி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ரிஸ்கி, அந்த வெரி ரிஸ்கின்னு சொல்றதுக்கு பதில் டேஞ்சரஸ்னு சிம்பிளாக சொல்லலாம். இல்லை நம்ம ரிஸ்கினே சொல்லலாம், மொட்டையா ரிஸ்கினே சொல்லலாம். அதுவும் வந்து அதே அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணும், இட்ஸ் ரிஸ்கி. நிறைய ஹேர்பின் பெண்ட்லாம் இருக்கும், அப்போ வந்து இட்ஸ் டேஞ்சரஸ் அப்படிம்போம். இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரரை பார்ப்போம், இஸ் ரிச் அப்படிம்போம். அதே இது எலான் மஸ்கை பார்த்தோம்னா இஸ் வெரி வெரி ரிச், இஸ் வெரி ரிச் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து இஸ் வெல்தி, இஸ் வெல்தி. நம்ம ஒரு அனிமல் பார்க்குறோம், அது வந்து பயங்கர குயிக்காக போகும், ஸோ அது வந்து வெரி குயிக் அப்படிம்போம். ஸோ ஒரு சீட்டாவோ என்னமோ நம்ம நேஷ்னல் ஜியாகிரபியில் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும், ஃபாஸ்ட் பேஸில் போகும். அப்போ வந்து அதை பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து வெரி குயிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குயிக்குங்கிறது வந்து ரேப்பிட், அந்த வெரி குயிக் வந்து ரேப்பிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் வந்து நம்ம குவிஸ் ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு இருப்போம், அப்போ வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க, டடடடன்னு வரிசையாக கொஸ்டின் கேட்டே வருவாங்க அப்படி. ஸோ அதான் ரேப்பிட். இது ஷூட்டிங்லேயும் அது ரேபிட் ஃபயரிங் அது உண்டு. இப்போ வந்து கொஞ்சம் விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக விலை இருக்குங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் எக்ஸ்பென்சிவ். இட் இஸ் எக்ஸ்பென்சிவ், வெரி ப்ரைஸின்னு சொல்றதுக்கு பதில் எக்ஸ்பென்சிவ். ப்ரைஸின்னு கூட சொல்லலாம், இட்ஸ் ப்ரைஸின்னு சொன்னாலும் ஆல்மோஸ்ட் லைக் ஆன் பார் வித் எக்ஸ்பென்சிவ். பிரிட்டி இல்லாட்டினா வெரி பிரிட்டி, அது வந்து பியூட்டிஃபுல். அது ரெண்டுமே ஈக்குவலன்ட் தான். ஸோ நம்ம வந்து வெரி பிரிட்டின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, பிரிட்டின்னு சொல்லலாம், இல்லாட்டினா பியூட்டிஃபுல்னே மொட்டையாவே சொல்லலாம். வெரிங்கிறது, பியூட்டிஃபுல்ங்கிறது வந்து எல்லாத்தையுமே அடங்கிறது தான், எல்லாமே அடங்கிரும் இந்த பியூட்டிஃபுல்ங்கிறது. வெரி பவர்ஃபுல், அவன் வந்து ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் ஆர்கியூமெண்ட் வச்சிருக்கான். ஸோ இட் இஸ் அ கம்பல்லிங் ஆர்கியூமெண்ட். ஸோ அதை அடிச்சுக்க முடியாது இந்த கோர்ட்ல. அவன் வச்ச ஆர்கியூமெண்ட் வந்து இட்ஸ் அ கம்பல்லிங் ஆர்கியூமெண்ட். ஸோ அதை பீட் பண்ண முடியாது, எதிர்த்தரப்பு வக்கீலால வந்து வாயே பேச முடியாது. இட்ஸ் அ கம்பல்லிங் ஆர்கியூமெண்ட். அதான் வந்து வெரி பவர்ஃபுல்ங்கிறதுக்குள்ள ஆங்கில வார்த்தை கம்பல்லிங். இப்போ வந்து நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க, இல்ல கொஞ்சம் கஷ்டத்துல இருப்பாங்க, அது புவர்னு சொல்லுவோம் நமக்கு. இது ஜாஸ்தி, அளவுக்கு அதிகமா மீளவே முடியாத கஷ்டத்துல இருப்பாங்கல்ல, வெரி வெரி புவரா இருப்பாங்கல்ல, அவங்கள டெஸ்டிடியூட்ம்போம். டெஸ்டிடியூட். இப்போ அவன்கிட்ட எந்த குறையுமே கண்டுபிடிக்க முடியாது, அவனை வந்து நம்ம பெர்ஃபெக்ட் அப்படிம்போம். ஸோ இட்ஸ் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல.
ஸோ 10 out of 10 அப்படின்னு சொல்லுவோம். அதான் வந்து வெரி பர்ஃபெக்ட். அதை வந்து இமாக்குலேட் இல்லாட்டினா ஃப்ளாலெஸ், அவன்கிட்ட குறையே கண்டுபிடிக்க முடியாது, பர்ஃபெக்ட். அப்படி பத்திரமாத்து தங்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஃப்ளாலெஸ். அதான் வந்து இல்லாட்டினா இமாக்குலேட், இமாக்குலேட் இல்லாட்டினா ஃப்ளாலெஸ் இல்லாட்டினா பிரிஸ்டீன். அதுல வந்து அப்படியே தூய்மை, அப்படி பிரிஸ்டீன். அது வந்து எந்த இதுவுமே கிடையாது, எந்த ஃப்ளா எந்த குறை எதுவுமே கிடையாது, பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லணும்ல. அது வந்து ஃப்ளாலெஸ், பிரிஸ்டீன் சொல்லலாம், இல்லாட்டினா இமாக்குலேட். வெரி பெயின்ஃபுல், ரொம்ப பெயின் தாங்க முடியல, ரொம்ப தாங்க முடியல அப்படின்னு சொன்னா எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின். அது வந்து எக்ஸ்க்ரூஷியேட்டிங், அது வந்து அந்த பெயின் வந்து எக்ஸ்க்ரூஷியேட்டிங். சில பேர் பார்த்தோம்னா அவங்க லைஃபே வந்து லைக் ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி இருக்கும். வெரி ஓப்பன், அவங்கள்ட்ட அவங்க வந்து எதை எடுத்தாலும் சொல்லிடுவாங்க, எதை எடுத்தாலும் ஓப்பன்ல தான் இருப்பாங்க. அவங்க தே டோன்ட் ஹேவ் எனி சீக்ரெட்ஸ். அது வந்து வெரி வெரி ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம்ல. அது வந்து டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்பரண்ட். இப்போ அதே மாதிரி வந்து வெரி ஓல்டு, ரொம்ப பழமையானது வந்து ஏன்ஷியன்ட். ஏன்ஷியன்ட் மொகஞ்சதாரா, ஹரப்பா, இதெல்லாம் வந்து ஏன்ஷியன்ட். அது வந்து இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ்ல ஒரு கிளாசிக்கான ஒரு வார்த்தை இருக்கு, நாய்ஸி. ரொம்ப அளவுக்கு அதிகமா நாய்ஸியா இருக்கிறது இருக்குல்ல, காது செவிடாற அளவுக்குன்னு சொல்லுவோம்ல, அது வந்து டெஃபனிங். டெஃபனிங் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், யுவர் சைலன்ஸ் இஸ் டெஃபனிங் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து டெஃபனிங் வந்து காது செவிடாற அளவுக்கு நாய்ஸியா இருக்கிறது. வெரி நைஸ், வெரி நைஸ் வந்து நம்ம கைண்டுன்னு சொல்லலாம், இல்ல லவ்லின்னு சொல்லலாம். வெரி நைஸ் வந்து வெரி நைஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலா கைண்ட், லவ்லி அந்த மாதிரி சொல்லலாம். அது போல வெரி நர்வஸ், ரொம்ப நர்வஸா இருக்கும். இப்போ நம்ம வந்து அன்னைக்கு தான் நம்ம டெபியூ மேட்ச், நம்ம உள்ள போறோம். அப்போ வந்து ரொம்ப நர்வஸா இருப்போம், பாலே தெரியாது நம்ம கண்ணுக்கு, அப்படி அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோக்கு நர்வஸா இருப்போம். அவன் அவன் பால் பிச்சாச்சா, நம்மளை தாண்டி போச்சா ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு பார்த்தோம் விக்கெட் கீப்பருக்கு கையில பால் இருக்கும். ஸோ அது வந்து ஐ எம் அப்ரஹென்சிவ், அப்ரஹென்சிவ், அதான் வெரி நர்வஸ். இப்போ சில இதெல்லாம் வந்து அத்தியாவசியமான தேவையா இருக்கும், வெரி வெரி நெசசரி. அது இல்லாம உயிர் வாழவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் காத்து, அது வந்து எசென்ஷியல், எசென்ஷியல். நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.